லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் கத்திரிக்காய் வதக்கல். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய் போட்டுட்டு சன்னமாக அறுத்து போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வதங்கிருச்சான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அடிப்பிடிச்சிரும். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. இது சூட்லேயே வெந்துடும், தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. எவ்வளோ தின் ஸ்லைஸாக போடுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும். இப்போ நம்ம வேறு அடுப்புக்கு மாற்றிடலாம். இதையை இங்கே நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் கடலெண்ணெய் விட்டுட்டு குக்கரில் இங்கே கத்திரிக்காய்க்கு மிளகாத்தூளோ சாம்பார் தூளோ ஏதாவது ஒன்று 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் படிப்படியாக அறுத்து வச்சுருக்கேன். வரமிளகா 1, பச்சை மிளகா 1, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, உளுந்தப்பருப்பு, கடுகு, இதெல்லாம் போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருகாப்பில், வரமிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு கூட தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் லெமன் சேர்த்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. லெமன் ட்ராப்ஸ் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்காக நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 லெமன் சின்னதாக புழிஞ்சு எடுக்கணும். 1 ஸ்பூன் ஜூஸ் போடணும். கொத்தமல்லி தழை தூவிட்டால் லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். இது சீக்கிரமாகவே சமைச்சிடலாம் இந்த லெமன் ரைஸு. ஆனால் சாப்பாடு ஆற வச்சுட்டு மறுபடி போட்டு கிளறுங்க, இல்லைனா குழஞ்சிரும். கொஞ்சம் உதிரியாக சமைச்சு எடுக்கணும் ஒயிட் ரைஸு. இப்போ லெமன் ரைஸ் கத்திரிக்காயோட சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.